நான் நிஜமாவே உங்க கனவுல வந்துட்டு இருக்கேனா இல்ல நான் உங்களை லவ் பண்ணணும்ங்கிறதுக்காக பொய் சொல்றீங்களா? அட இதுல பொய் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? டெய்லி காலையில early morning 4 to 6 நீங்க என் கனவுல வந்துட்டு போவீங்க. அப்படியே இருந்தாலும் உங்க கனவுல வந்தது நான் தானே எதை வச்சு கண்டுபிடிச்சீங்க? அது ஒரு வில்லங்கமான விட்னஸ்ங்க. அதை வச்சு நான் உங்களை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எத்தனை பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன் தெரியுமா? அப்படி என்னங்க என்கிட்ட விட்னஸ் இருக்கு? வேணாங்க, அது நான் சொன்ன அப்புறம் நீங்க வெக்கப்படுவீங்க. நான் ஒண்ணும் வெக்கப்பட மாட்டேன், நீங்க வெக்கப்படாம சொல்லுங்க. சரி, நீங்க இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் சொல்றதுல எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல. உங்க இதயத்துக்கு கீழே மேல ஒரு மச்சம் இருக்குல்ல? என்னங்க நீங்க என்னதான் கனவா இருந்தாலும் இப்படி பார்க்க கூடாத இடத்துல ஏன் பாத்தீங்க? நல்ல கதையா இருக்க. கனவுல காட்டக்கூடாத இடத்த காமிச்சு இப்படி பாக்காதீங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். என்ன எதுக்கு இப்படி மலையேத்தி கொண்டு போறீங்க? உங்களை தேடி கண்டுபிடிச்சதுக்கு தண்டனையா? பேசாம வாங்க, நான் என்னோட ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். இந்த இடத்துல யாரு ஃப்ரெண்டு? எங்க ஏதோ ஃப்ரெண்டு நீங்க? மரத்தை தவிர யாரையும் காணோம். இந்த மரம் தான் என்னோட ஃப்ரெண்ட். ஐயோ, இது மரம் உங்களுக்கு ஃப்ரெண்டா? இந்த மரம் என்னோட ஃப்ரெண்டுங்க. ஏங்க, நாட்டுல பேசி பழகிறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? அதெல்லாம் விட்டு போட்டு ஏங்க மரத்தை காமிச்சு எல்லாரும் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு உயிரை வாங்குறீங்க? எல்லாருமே வா, வேற யாராவது உங்ககிட்ட மரத்தை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்களா? அது ஒண்ணு இல்லைங்க. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஹாஃப் மைண்ட மீட் பண்ணாங்க. அதுவும் இதே மாதிரி தாங்க. ஒரு மரத்தை காமிச்சு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏகப்பட்ட வித்தியெல்லாம் காமிச்சது. சரி, அது விடுங்க, அது என் பிரச்சனை. ஏங்க, உங்களுக்கு வேற ஃப்ரெண்டே இல்லையா? இருக்காங்களே, ஒரு திக் ஃப்ரெண்ட் இருக்காங்க. அடுத்தது நீங்க அவங்கள தான் மீட் பண்ணணும். எது இதோட பெரிய மரங்களா? ஏய், அது எங்க அம்மா. எல்லாரும் நேர்ல பார்த்த பொண்ண கனவுல பார்த்ததா சொல்லுவாங்க. ஆனா நீங்க கனவுல பார்த்த பொண்ண நேர்ல பார்த்ததா சொல்றீங்க. என்னால நம்பவே முடியலங்க. என் ட்ரீம் கேர்ளை கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு தாங்க முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும். ட்ரீம் கேர்ளா? அதான் சொப்னா தான் சொல்றேன். அப்படியே சொல்லி சொல்லி அப்படியே பழகி போச்சு. நீங்க மட்டும் இல்லைன்னா சொப்னாவை கண்டே பிடிச்சிருக்க முடியாதுங்க. அது எப்படி? இப்போ நீங்க ஒரு டாக்டர், உங்க பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா என்னால கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? ஏதோ மியூசிக் காலேஜ்ல சேர்த்து வச்சதுனால கண்டுபிடிச்சிட்டேன். அது மட்டும் இல்லைங்க, நான் ரொம்ப லக்கி. நான் என்ன ஆசைப்பட்டாலும் அது எனக்கு கிடைச்சிடும். ஒருவேளை நான் கிடைக்காம போயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? தேடிக்கிட்டே இருந்திருப்பேன். தேடியும் கிடைக்கலன்னா? அதுக்காக கனவை கலைச்சிருவ முடியும்? கடைசி வரைக்கும் கனவுலே காதலிச்சுட்டு காலத்தை ஓட்டிட வேண்டியதுதான். எது கூப்பிட்டீங்க? யார் அது பாலிஷ் போட்ட மார்பிள் கல் மாதிரி பளபளன்னு? அந்த கூலிங் கிளாஸ் போட்ட பொண்ணா? அது டாக்டர் வீட்டு பொண்ணுண்ணே. இருந்த என்ன டிக்கெட் நல்லா இருக்குல்ல? படிச்ச பொண்ணு உங்களுக்கு படியுமா? நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன்? யாருன்னு தானே கேட்டேன். எதுக்கு உனக்கு அதிக பிரசிங் தனமான வேலை? படியுமா படியாதா, முடியுமா முடியாதாங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வித்தின் 24 hours அவளை மடக்கி காட்டுறேன். 24 hours 24 மணி நேரத்துல உங்களால முடியுமா? வயசாயோ ஒரு எழுத்தும் தெரிய மாட்டேங்குது. பிரேமா, உனக்காவது எனக்கு ஒரு லவ் லெட்டர் எழுதணும்னு தோணுச்சே. தேங்க்ஸ். இது நான் எழுதின லெட்டர்ல உங்களுக்காக வந்த லெட்டர். நம்ம கிட்ட சம்பளம் வாங்குறதுக்குள்ளே நம்மளை லவ் பண்ண மாட்டேங்குது. அவ்வளவு மோசமாவா இருக்கும்? அன்புள்ள கணவருக்கு ஒருத்தி நம்மளுக்கு லவ் லெட்டர் எழுத மாட்டேங்கிறா. எவ்வளவு ஒருத்தி கணவன் எழுதியிருக்காளே, எப்படி இது? அன்புடன் உங்கள் மனைவி சாவித்திரி. ஐயோ, தவிட்டுக்காரன் குடும்பம். விசிட்டி கார்டை மாத்தி கொடுத்து பெரிய விலங்கமா போச்சே. பொண்ணு பார்க்க வந்தவனே புருஷன் நினைக்கிறாளே. ஐயோ, இந்த விஷயம் சந்தனத்துக்கு தெரிஞ்சது, நம்மளை அரைச்சிடும். கூட்டிக்காரனுக்கு ஒரு போன் அடிப்போம். ஹலோ, நான் கோகுல் பேசுறேன். யார் பேசுறது? மாப்ள. ஹலோ மாமா, ஒரு குட் நியூஸ் மாமா. என்னோட ட்ரீம் கேர்ளை நேர்ல மீட் பண்ணிட்டேன். எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு இருந்தோம். கடைசியில என்னோட மியூசிக் காலேஜ்ல என்னோட ஸ்டூடெண்டாவே வந்திருக்கா மாமா. அது மட்டும் இல்ல, லவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது? அதுக்கு நீங்க ஷாக் ஆகுறீங்க? நான் எதுக்குப்பா ஷாக் ஆகணும்? மேட்ரு கேள்விப்பட்டா நீ பயங்கரமா ஷாக் ஆயிடுவேன். அட, நான் பொண்ணு பாட்டு வந்தோம்ல, தவிட்டுக்கார பொண்ணு, அவனுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்காப்பா. என்னன்னு? அன்புள்ள கணவருக்கு அன்பு மனைவி சாவித்திரின்னு. மேட்ரு ரொம்ப சீரியஸா போட்டு ராஜா. யார் யாருக்கு லெட்டர் போட்டா எனக்கு என்ன? நீங்க தான் அந்த ஃபேமிலிக்கு தேவையில்லாம விசிட்டிங் கார்டெல்லாம் கொடுத்தீங்க, நானே கொடுத்தேன். இதை பாருங்க, நான் நல்லா லவ் மூட்ல இருந்துட்டு இருக்கேன். இந்த மாதிரி நேரத்துல சின்ன சின்ன சில்லி விஷயங்கள்லாம் சொல்லி என் லவ் டிஸ்டர்ப் பண்றீங்க. அந்த ப்ராப்ளத்தை நீங்களே சால்வ் பண்ணிக்கோங்க. ஓஹோ, பிரச்சனையை நான் சால்வ் பண்ணணுமா? சரி சரி சரி. இந்த ட்ரீம் கேர்ள் மேட்ரு உங்க ஒப்பங்கிட்ட சொன்னு வையே, சந்தான பெல்ட்டோட ஊட்டியில வந்து இறங்க. நான் என்னங்கண்ணா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு? நான் ஏதோ டங் ஸ்லிப்பா உளறிட்டாங்கண்ணா. இப்ப என்ன அந்த பொண்ணு லெட்டர் போட்டிருக்க, அவ்வளவுதானே? நான் நேரா வரேன். 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் மேட்டர் சொல்லிடுவோம். ஓகே ஓகே மாமா, இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டேன். என்ன சொன்ன?
பயந்துட்டியா? அது ஒண்ணும் இல்ல. உன்னை நான் நேத்து லாங் டிஸ்டன்ஸ்ல பார்த்ததுக்கு அப்செட் ஆயிட்டேன். க்ளோஸ் ரேஞ்சில பார்த்தா எப்படி இருப்பேன்னு ஒரு பாம்பு வச்சு பார்த்தேன். நீங்க என்னடா என்ன கட்டி பிடிச்சி என் நெஞ்சில சாஞ்சு என்ன நர்வஸ் பண்ணிட்டீங்க. ஏய், முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கோ. யார் நீ? சாரி, என்ன நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கல. ஐ எம் விக்னேஷ். இந்த குவாரில் இன்ஜினியரா இருக்கேன். அதோட முக்கியமான விஷயம் உங்களை லவ் பண்ணிட்டு இருக்கேன். நேத்துல இருந்து தான் ரொம்ப சின்சியராங்க. எனக்கு இந்த மத்தவ மாதிரி உன் பின்னால சுத்தி பூ கொடுத்துக்கிட்டு லவ் லெட்டர் கொடுத்துக்கிட்டு டைத்தை வேஸ்ட் பண்ணி ரொமான்ஸ் பண்ண தெரியாது. நான் ரொம்ப ஓப்பன் ஆர்ட். ஓப்பன் ஒன்று சொல்லட்டுமா? நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? போடா பொறுக்கி. சகலா சகலா மாப்பிள்ள பொண்ணை பிடிக்கிறதுன்னு சொல்ல போறாரு. இதுக்காக நம்ம கூட ஏட்டு வந்துட்டு இருக்கோமே, இது நாளைக்கு நம்ம மாமனாருக்கு தெரிஞ்சா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே பிரச்சனை ஆயிருமே. நான் தூங்கிக்கிட்டே வந்தேன். நான் நினைச்சேன், நானும் அதே பிரச்சனை தான் திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாச கடைசி ஆயிடுச்சு, வட்டி வசூல் பண்ணிட்டு வந்து 2 சித்தப்பா கலந்துட்டாரு. நாமளும் அப்படி கழட்டிக்கலாம்னு பார்த்தா மாப்பிள்ள முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.